மேடையில் அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் புகைப்படங்களுடன் அந்த பேனரானது வைக்கப்பட்டிருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமாக தலைவர் ஜி.கே. வாசனை சந்திக்கிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கர பாண்டியன், உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமாக தலைவர் ஜி.கே. வாசனை சந்திக்கிறார். அவர்கள் என்ன பேசி வருகிறார்கள்? விவரங்கள் என்ன, சொல்லுங்க. ஏற்கனவே கூறியது போலதான் தற்பொழுது 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்திருக்கக்கூடிய அமித்ஷா பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்களையும் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. அதில் மிக உறுதியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசனுடைய சந்திப்பானது நேற்றே உறுதி செய்யப்பட்டிருந்தது. அது அதிகாரப்பூர்வமாகவும் கூட அறிவிக்கப்பட்டிருந்தது என்று கூட சொல்லலாம். இந்த நிலையில்தான் தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பதற்கு முன்னதாக அவரை சந்தித்து பேசியிருக்கிறார். ஏற்கனவே கூட்டணி கட்சி தலைவர்களுடன் அவர் பேசுவதாக கூறப்பட்டிருந்த நிலையில் அதிமுக கூட்டணிக்குள் வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி தலைவராக ஜி.கே. வாசனை பார்க்க முடிகிறது பாஜகவில். அந்த வகையில் தான் தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன கட்சிகள் கூட்டணியில் புதிதாக இணைகின்றன, ஏற்கனவே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடனான இறுதி நடவடிக்கைகள் குறித்தெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர பாண்டியன். அமித்ஷாவை சந்திக்க கிண்டி நட்சத்திர ஹோட்டலுக்கு தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வருகை தருகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் மட்டுமே அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார்.